ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோத்தோ டிவி. இன்னைக்கு என்ன பார்க்க போனால் 3/4/2024 கேரளா லாட்ரி கெஸிங் தான் பார்க்க போகிறோம். யார் குழுக்காக உங்களுக்கு தெரியும், 50-50 FF 90 தான் குழுக்கள். அதுக்கு முன்னாடி 2/4/2024 ரிசல்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. 209. வாங்க நம்ம எந்த மாதிரி வின்னிங் கொடுத்துருக்கோம், எப்படிலாம் வின்னிங் அமைஞ்சிருக்கு, ஸோ நல்லா அமைஞ்சிருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு டோட்டலாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் கழிச்சு ஏகப்பட்ட பேர் பெஸ்ட்டு கமாண்டுங்க. ஏபிசி வின் பண்ணியிருக்கீங்க, பிசி வின் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் டி போர்டு முதற்கொண்டு வின் பண்ணியிருக்கீங்க. அவங்க பேரெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்றைக்கெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ டோன்ட் டிலே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். 209 ஸோ நம்மளோட கெஸிங் எப்படி அமைஞ்சிருக்கு அதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி 2ஆம் தேதி நீங்கள் பண்ண கமாண்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ லைவில் வந்ததில் இங்கே 0 சப்போர்ட்டாக 9 வந்திருக்கு. இன்றைக்கி சப்போர்ட் நம்பரை கொஞ்சம் பாருங்கள் சொல்லியிருந்தேன். 0-9 பிசி அப்படியே டோட்டலாக வின் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பவர் நம்பர் பொறுத்த முடியும் சொல்லியிருந்தேன். 309 அப்படியே பிசி வின் ஆகிருக்கு. டெஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. அதில் இது ஒரு பாக்ஸ் போடும் பட்சத்துக்கு கூட பிசி வின் பண்ணியிருக்கலாம். அதே மட்டும் 2 கண்டிப்பாக இறங்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மட்டும் ஏ போர்டில் 2 அருமையாக இறங்கியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே 924 நான் பாக்ஸ் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக இது ஏசி தான் பாஸ் அடைஞ்சது, நியர்பை தான். அது மட்டும் இல்லாமல் என்னோட கெஸிங் ஸோ 2ஆம் தேதி என்னோட ட்ரிக்கில் எடுத்த வீடியோவில் எங்கேயும் அதான் சொல்லியிருந்தேன். 2 நாள்லேருந்து ஒரு நம்பர் இறங்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 2 இறங்கியிருக்கு. அதே தான் பவர் நம்பர்லையும் ஏசி மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கெஸிங்கில் 930 நீங்கள் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி இதை நான் அண்டர்லைன் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கண்ணு இருக்கட்டும்னு இதோ நீங்கள் ஒரு பாக்ஸ் போடும் பட்சத்தில் கூட பிசி வின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அங்கேயும் ஏசி ஏபி தாங்க. இதில் வின்னிங் நியர்பையில் எல்லா போர்டும் எடுத்திருக்கோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கெஸிங் நல்லபடியாக எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 209 பெஸ்ட்டு கமெண்ட் பார்த்துடலாம். கமெண்ட் பண்ணிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த பெஸ்ட்டு கமெண்ட் எப்படி இருப்போம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பண்ணுற கமெண்டில் ஏபிசி இல்லைனா பிசி இல்லைனா சி போர்டு இல்லை ஏபி போர்டு இல்லை ஏசி போர்டு நீங்கள் கொடுக்குற ஆல் போர்டில் 1 நம்பரோட 2 நம்பரோட பாஸ் ஆகிருந்தால் உங்கள் நேமோட நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் இவங்க பேரெல்லாம் சொல்கிறேன்னா இவங்களும் இந்த வீடியோக்கிலையும் கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் இல்லை, நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி இருந்தால் இன்னும் ஏகப்பட்ட பெஸ்ட்டு கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனையும் போய் ஒரு போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. சரவணன் வேற லெவலுங்க. ஆல் போர்டு 209 தான் கொடுத்துருந்தாப்புல அப்படியே டோட்டலாக வின் பண்ணியிருந்தாரு. 209 நல்ல கெஸிங். குமார் ராஜேஷ் வேற லெவலுங்க. ஸ்டார் இவருதாங்க. ஸோ இவருக்கு மேலே நான் ஸ்டாரில் இருக்காங்க. குமார் ராஜேஷே நான் ஸ்டாருன்னு சொல்லலாம். இவங்களுக்கு மேலே நம்ம ஏகப்பட்ட பெஸ்ட்டு கமாண்ட் இருக்குங்க. ஸோ 920 அழகாக பிக் பண்ணியிருந்தாங்க. பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபிசி டோட்டலாக வின் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல கெஸிங் குமார் ராஜேஷ். அதே மாதிரி நாகராஜ் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி சிவாலய குரூப் ஏசி டெஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. பி போர்டு மட்டும் மிஸ் பண்ணிட்டாப்புல. மணி ஏ போர்டு மட்டும் தான் மிஸ் பண்ணியிருக்காரு பாக்ஸ் போர்டும் பட்சத்தில். ஸோ நல்ல கெஸிங் எடுத்திருக்காப்புல. ஸோ நல்ல கெஸிங். செல்வகுமார் அதே தாங்க, இவர் சி போர்டு மிஸ் பண்ணிட்டாருங்க. டி போர்டு ஏ போர்டு பி போர்டு. ஸோ நல்ல கெஸிங். இது வேற நம்பர் திட்டத்தட்ட பார்த்தா நியர்பையாக ஒரே நம்பர் தான் எல்லாம் டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நல்ல கெஸிங். பாக்ஸ் போர்டும் பட்சத்தில் இன்னொரு நம்பர் பிசி செல்வகுமார். மணிவீரா பிசி பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி ஏபிங்க. நிறைய பேர் பாக்ஸ் போட்டிருந்தா கண்டிப்பாக பிசியோ ஏபிசியோ கண்டிப்பாக வின் பண்ண கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. தயவு செய்து பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்க. நல்ல கேசிங். மணிவர் இலக்கணகுமார் ஆல் போர்டு 9. ரவி பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி. யூசர் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி. ராஜேந்திரன் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபிசி ஏசிங்க. இதான் சொல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்ஸ்னு. பெருமாள் வி ஆல் போர்டு 0. நடராஜன் ஆல் போர்டு 9. பிரதீப் நினைக்கிறேன் ஆல் போர்டு 0. டி ராஜேந்திரன் ஏபி டெஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. ஸோ 9 மட்டும் தான் மிஸ் பண்ணியிருக்காப்புல. சுரேந்திரன் சூரிய பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி. ராம்ராஜ் பால ஏசி பாஸ் பண்ணியிருக்காப்புல பாலராமன். அதே மாதிரி பி போர்டு 0 அருமையாக டார்கெட் பண்ணிருக்காப்புல. சதீஷ் ஆல் போர்டு 2. அருண் தனுஷ் ஏசி பாஸ் பண்ணியிருக்காப்புல. சொன்னால கேசிங் டெஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு பி போர்டு. ரமேஷ் துர்கா ஏசி. அதே மட்டும் சைட் பி போர்டு 0 அருமையாக டார்கெட் பண்ணது. ராகுல் ஆல் போர்டு 0. நாகேந்திரன் ஆல் போர்டு 2-9 சொல்லியிருந்தாப்புல. அதே மட்டும் ஆல் போர்டு 2-9 வந்திருக்கு. அதே மட்டும் விஸ்வன் வினோத் ஏசி பாஸ் பண்ணியிருக்காப்புல. டெஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்குங்க. திருப்பதியே ஆல் போர்டு 2. பாலமுருகன் ஆல் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி. சண்முகா ஆல் போர்டு 9. ரவி பிசி பாஸ் பண்ணியிருக்காப்புல.
சாயிட் தீனா ஏபி பாஸ் பண்ணிக்காப்புல, சரவணன் 3 ஸ்டார் ஆல் போர்டு 9, ராஜாராஜா ஆல் போர்டு 0, கரண் சம்சா ஆல் போர்டு பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி, சி பிரசாந்த் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி, யூசர் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. நிறைய பேர் கேட்கலாம், இந்த ஏசிக்கும் இந்த ஏபிக்கும் ஒரு வின்னிங் நம்பர் இல்லையே, ஏன் அவங்க பேரெல்லாம் சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்? 3 நம்பர்ல 2 நம்பர் அடிமையாக கணிச்சு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களும் நல்ல கெஸ்டர் தான், தயவு செய்து இவங்க கெஸிங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அதே மட்டும் புல்லட் ராஜா வேற லெவல் கெஸிங் ஆக்சுவலாக மாசி எனக்கு இவர் தான். அதே மட்டும் 209 அப்படியே கொடுத்துருந்தாருங்க, 509 ஆல் போர்டு 09. இங்கே இந்த போர்டில் சி போர்டு மட்டும் தான் மிஸ் பண்ணியிருக்காப்புல. ஸோ நல்லா எடுத்திருக்காப்புல, நம்ம சேனலோட ரெகுலர் யூஸர். ஆனால் இவர் நேம் வந்து யூஸர்னு வந்திருக்கும். ஸோ நல்ல கெஸிங் புல்லட் ராஜா வேற லெவல் மாஸ்டர் இவர் தான். சி பாலு பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாக்ஸ் மறந்துடாதீங்க. யூசர் ஆல் போர்டு 0 தான் சொல்லியிருந்தாப்புல, அதே மாதிரி ஆல் போர்டு 0 தான் வந்திருக்கு. அமித் ராஜா ஆல் போர்டு 9, சிவா தேவராஜ் ஆல் போர்டு 09 நான் சொல்லியிருந்தாரு, 2 நம்பர் தான் கொடுத்தாரு, 2 நம்பர் பிசியில் வந்திருக்கு. அதே மாதிரி சரவணகுமார் ஏசி வின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கேஎஸ் ராஜ் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி ஆல் போர்டு 09 நல்ல கேசிங். நிறைய பேர் இந்த 509 பிக் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு. முருகேசன் அதே தாங்க, டி போர்டு மட்டும் தான் மிஸ் பண்ணியிருக்காப்புல, பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபிசி. அதான் சொல்கிறேன், பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அதே மட்டும் லோகு ஜீவிதா ஆல் போர்டு 2, தர்ஷன் டான் அதே இப்படி ஏ போர்டு மட்டும் தான் மிஸ் பண்ணியிருக்காப்புல, நல்ல கேசிங். கருணாகரன் வேற லெவலுங்க, ஏ போர்டு 2 தான் சொல்லியிருந்தாப்புல, அதே மாதிரி ஏ போர்டு 2 தான் வந்திருக்கு. செல்வராஜ் கே பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி ஆல் போர்டு 09, பாஷா ஆல் போர்டு 9, கைலாஷ் டி ஆல் போர்டு 9, எஸ் கமல் ஆல் போர்டு 2029ங்க. ஏபி பிசி ஏசி கெஸிலும் கொடுத்தா நல்ல கெஸிங். அதே மாதிரி சுதாகர் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி ஆல் போர்டு 9, ராம்கி சி போர்டு 9 அருமையாக டார்கெட் பண்ணிருந்தாப்புல. வெங்கடேசன் எம்எஸ் ஆல் போர்டு 9, மியூசிக் ராகவேந்திரா ஏசி பாஸ் பண்ணியிருக்காப்புல. குரு ஏபி பாஸ் பண்ணியிருக்காப்புல. மணிகண்டன் ஏபி 29 அடிச்சது ஏசியில், நல்ல கெஸிங். சுரேஷ் கே ஜீவிதா ஏபி பாஸ் பண்ணியிருக்காப்புல. முஜிப் ரகுமான் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. நான் திரும்ப சொல்ல, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க பாக்ஸ் போட. அதே மாதிரி யூசர் ஆல் போர்டு 2 சொல்லியிருந்தாப்புல, அதே மாதிரி ஏ போர்டு சி போர்டு வின் ஆயிருக்கு. கந்த விலாக்ஸ் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. அப்பா எவ்வளோ பேருங்க, நிறைய பேர் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ கமெண்ட் பண்ணி அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. நான் திரும்ப சொல்கிறேன், இவங்களும் இந்த வீடியோக்களையும் கமெண்ட் பண்ணுவாங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனையும் போய் ஒரு போய் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் உங்கள் கமெண்டுக்கு மிக்க மிக்க நன்றி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு ரெகுலராகவும் பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்கள். நம்ம சேனலோட ஏமே என்றைக்கும் 1000 லைக் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ண கொஞ்சம் என்கரேஜாக மோட்டிவேஷனாக அமையுது. ஸோ தொடர்ந்து ஒரு 5வது நாளாக நம்ம 1000 லைக் ரீச் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் ரொம்ப மோட்டிவேஷனாக கொஞ்சம் இதுக்காண்டி நான் உட்காந்து நம்பர் எடுத்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேஸ்புக் குரூப் வச்சுருப்பீங்க, வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பீங்க, டெலிகிராம் குரூப் வச்சுருப்பீங்க, சில பேர் இன்ஸ்டாகிராம் குரூப் கொண்டு வச்சுருப்பீங்க. அந்த குரூப்புக்கு நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நான் ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் அதிகமாக வரும். எந்த அளவுக்கு கமெண்ட் அதிகமாக வருதோ நம்ம ஏகப்பட்ட பெஸ்ட் கமெண்ட் இருக்காங்க, அவங்கள வச்சு ஃபாலோ பண்ண முடியும். அவங்க கமெண்டை வச்சு நம்ம இன்னும் ஈஸியாக உங்களுக்கு அடுத்த வீடியோ லைவில் என்னால் ஈஸியாக வின்னிங் நம்ம எடுத்துட முடியும், இன்னும் அலசி எடுத்துட முடியும். மறக்காம கமெண்டை பதிவு பண்ணுங்கள். லைவில் வரேன், ஒன்றே பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நான் லைவ் வந்த உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனில் வந்து சேர்ந்துடும். நீங்களும் என் கூட லைவில் ஜாயின் பண்ணிக்கலாம். லைவில் பெரிய பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட். ஸோ ஏபிசி நம்பர் பார்த்தலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ட்ரிக்கில் எடுத்த வீடியோங்க. வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தாலும் ட்ரிக்ஸ் எப்படி தெளிவாக நான் சொல்கிறேன். ஸோ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இந்த போர்டில் இருக்க நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்லேயோ இல்லை உங்கள் ட்ரிக்லேயோ இல்லை உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒரு நம்பரோ 2 நம்பரை கெஸ் பண்ணி தான் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மட்டும் ஏ போர்டு பொறுத்த முடியும் 7, 4, பி போர்டு பொறுத்த முடியும் பார்த்தா 1, 0, சி போர்டு பொறுத்த முடியும் 2, 6, சப்போர்ட் நம்பராக 3 கொண்டு வந்திருக்கேன். 3 உங்களுக்கு தெரியும், ஏபிசி நம்பர் எதில் வேணா அமையும். இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். அதே மட்டும் இன்னும் டைம் இருக்குது. உங்களோட ஏ போர்டு நம்பர் என்ன, பி போர்டு நம்பர் என்ன, சி போர்டு நம்பர் என்ன, எல்லாத்தையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ண மறக்கவே உங்கள் கமெண்ட் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் முதற்கொண்டு உங்கள் கமெண்ட்டை மெயினாக பார்த்துருக்கேன். ஒவ்வொரு கமெண்ட்டையும் பார்த்து நோட் பண்ணிட்டு அது ஒரு வீடியோவாக லைவில் எடுத்துகிட்டு கொடுத்துட்ருக்கேன். தயவுசெய்து உங்கள் கமெண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இந்த நம்பர் டார்கெட் பண்ணிட்டோம். இதுலேருந்து நம்ம எடுத்த ஏபிசி நம்பர் மிஸ்ஸிங் 3 டிஜிட் நம்பர் பார்க்கலாம். இதில் சார்ட் ஓரியண்டாக எடுத்த மிஸ்ஸிங் 3 டிஜிட் நம்பருங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்லேயே உங்கள் ட்ரிக்கில் மேஜராக இந்த போர்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு 2 நம்பரும் 3 நம்பரை கெஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்குற மாட்டதால் இந்த போர்டு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 712 இருக்கட்டும், 406, 147,
602 734 164 270 301 623 835 இந்த மாதிரி நம்பரும் உங்கள் கெஸிங்லேயும் உங்கள் ட்ரிக்லேயோ உங்கள் கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். என்னோட கெஸிங் உங்கள் கெஸிங் கொஞ்சம் ஒன்றா இருக்கும் பட்சத்தில் பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். அதே மட்டும் உங்களோட 3 டிஜிட் நம்பரோ நீங்கள் நினைக்கிற கெஸிங் நம்பரோ அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ அடுத்து ஏபிபிசி ஏசி நம்பர் பார்க்கலாம். இது வந்து சிங்கிள் போர்டு சப்போர்ட் நம்பராக பார்க்கணும். பல பேருக்கு தெரியும் இது எப்படி சிங்கிள் போர்டு சப்போர்ட் நம்பராக பார்க்கணும். இது ஒரு தனி ட்ரிக்கில் எடுத்தது நாங்கள் எதுவும். இது எப்படின்னா ஆக்சுவலாக நாளைக்கு நீங்கள் ஒரு நம்பர் நீங்கள் டார்கெட் பண்ண போறீங்க. எப்படின்னா நாளைக்கு ஒரு அகைன் இங்கே ஒரு 0 நீங்கள் டார்கெட் பண்ணீங்க வைங்களேன். 0க்கு முன்னாடி 1 இருக்குது, 0க்கு பின்னாடி 4 இருக்குது, 104 பாக்ஸ் போடுங்க. பாக்ஸ் போடும் பட்சத்தில் 410 401 இல்லை 140 இதை மட்டும் உங்களுக்கு 6 நம்பர் அமையுங்க. இந்த 6 நம்பர்லேருந்து 3 நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக பிசிக்கோ ஏபிசிக்கோ கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து சிங்கிள் போர்டு சப்போர்ட் நம்பரில் உங்கள் கெஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. இல்லை 73 58 04 26 47 68 91 10 95 32 இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆனாலும் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் என்னோட ட்ரிக்ஸில் ஒரு சின்ன டெமோ பார்த்துடலாம். இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் தான் பார்ப்பீங்க. இல்லை மோட்டோ டிவி பிளேலிஸ்ட்டு போங்க. பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 வீடியோஸ் கொடுத்துருக்கேங்க. அந்த 7 வீடியோஸ் என்னென்ன வீடியோஸ்னால் ஏபிசி நம்பர் எப்படி இருக்கிறது, பிசி நம்பர் எப்படி இருக்குது, சி போர்டு மீன்ஸ் ஆல் போர்டு நம்பர் எப்படி இருக்கிறது, ஸோ கரண்ட் கெஸிங்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ட் எப்படி அமையும், பவர் நம்பரோட பெனிஃபிட் என்ன, எல்லாமே இந்த ஒரு 7 வீடியோஸில் அடங்கும். மறக்காமல் இந்த 7 வீடியோ போய் பாருங்கள். நீங்களும் ஒரு அருமையான வின்னிங் நம்பர் எடுக்கிறதுக்கு இது வழிவகுத்து கொடுக்கும். அடுத்து பவர் நம்பர் பார்த்தலாம். பவர் நம்பர் பொறுத்தவரை உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தாங்க, உங்களுக்கு எந்த ஒரு கெஸிங்குமே பண்ண தெரியலன்னா ஏதோ ஒரு நம்பர் குத்து மதிப்பாக தாங்க எடுத்து நான் ப்ளே பண்ணுவேன். ஏதோ நம்பர் தான் எடுத்து ப்ளே பண்ணுவேன். அப்படிப்பட்ட நீங்கள் தனிநபராக இருக்கும் பட்சத்தில் வாரத்தில் 7 நாளுமே இந்த பவர் நம்பரை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் சூஸ் பண்ணுங்கள். ஒரு நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பிசிக்கோ ஏபிசிக்கோ கொஞ்சம் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. போன மாதம் பவர் நம்பரோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நல்லா வின் ஆகிருக்கு. பவர் நம்பர் கிட்டத்தட்ட 3 போர்டு கிட்ட பவர் நம்பர் வின் ஆகிருக்கு. இதுதான் பவர் நம்பருக்கு ஒன்று தேவை, லக்கு தேவை. உங்களுக்கு கண்டிப்பாக லக்கு அமையுங்க. இல்லை 913 395 518 இந்த 3 நம்பருக்கு ஒரு நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கெஸிங்கே பண்ண தெரியாத பட்சத்தில். அடுத்து டபுள்ஸை பார்த்தோம். டபுள்ஸை பொறுத்த 3 கொடுத்துருக்கேன். அதனால ஒரு கொஸ்டின் மார்க்கு. ஸோ நான் பொதுவாக டபுள்ஸ் அந்த அளவுக்கு ப்ளே பண்ண மாட்டேங்க. நான் லைவில் பார்ப்பேன் எந்த மாதிரி நம்பர் டபுள்ஸ் வருது, எந்த மாதிரி நம்பர் இன்னும் ஃபோக்கஸ் ஆகுது. அது ஓரியன்ட்டாக நான் லைவில் டபுள்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக எங்க கூட லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் பெரிய அட்வான்டேஜில் இருக்குது. லைவ் காலையில் 10 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே வந்துடுவேன். ஸோ மறக்காமல் அதுக்கு ஒன்று பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. கல்யாண கெஸிங் பார்த்தலாம். கல்யாண கெஸிங் பொறுத்தவரை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கெஸிங் தாங்க. என்னைக்கு வின்வின் குழுக்களுக்கும் 50-50 குழுக்களுக்கும் கார்னியா குழுக்களுக்கும் இந்த ஒரு கெஸிங் அருமையாக வின் ஆகிட்டு இருக்கு. மேபி நீங்கள் கெஸ் பண்ண நம்பர் இந்த போர்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். நீங்கள் டபுள் ஸ்டூடெண்ட்டாக ப்ளே பண்ண போறீங்கன்னா தான் ஏசியில் கொஞ்சம் எடுத்து ப்ளே பண்ணி விடுங்க. 373 813 509 இது உங்கள் கெஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆனாலும் விட்டுறாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன் தான் கல்யாண கெஸிங் இந்த 3 குழுக்களுக்கும். அடுத்து ஆல் போர்டு பார்த்தோம். ஆல் போர்டு பொறுத்த முடியும் 3 6லேருந்து ஒரு நம்பர் இறங்குறதுக்கும் அகைன் 2 இறங்குறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் நல்ல விதமாக ஆல் போர்டு நம்பர் கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களோட ஆல் போர்டு நம்பர் என்னவோ அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க, மறந்துடாதீங்க. ஸோ சின்ன ஒரு அப்டேட் சொல்லேன். உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஐடி இருந்துச்சுன்னா அந்த தமிழ் பையன் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஸோ விருப்பம் மூலம் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனல் பேரும் தமிழ் பையன் கேரளா பொண்ணு தான். மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்பெல்லிங்கில் போடுங்க. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, பபாய்.